பிப்ரவரி 21 நியூஸ் பார்க்க போகிறோம். இன்றைக்கி ஃபஸ்ட் திருக்குறள் என்னென்னு பார்த்துடலாம். என்றும் ஒருவுதல் வேண்டும் புகழோடு நன்றி பயனா பிணை. அதாவது புகழையும் அறத்தையும் தராத தூய்மையற்ற செயல்களை எக்காலத்திலும் ஒருவன் செய்யாமல் விட்டொழிக்க வேண்டும். அதுதான் குறள் 652, அதிகாரம் வினை தூய்மை. நெக்ஸ்ட் நியூஸ் பார்த்தீங்கன்னா மகளிர் சிறப்பு உரிமை தொகையை பற்றி கொடுத்துருக்காங்க. பேரவையில் ஒப்புதல் வழங்கியிருக்காங்க. இப்போ லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா பிப்ரவரியோட ஸ்டார்டிங்கில் ஒரு 5000 எல்லாத்துக்கும் கொடுத்தாங்க இல்லையா, கொடுத்தெல்லாம் வழங்கினாங்க இல்லையா, அதுக்காக ஒதுக்கப்பட்ட நிதியை பற்றி பேசியிருக்காங்க. ஜஸ்ட்டு ஒரு நியூஸை மட்டும் படிக்காமல் அது ரிலேட்டடாக இருக்க எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க, எப்பப்பெல்லாம் ஒரு முக்கியமானதாக மாறிச்சு, அது எல்லாமே நம்ம சேர்த்து படிக்கணும். அதுதான் கரெக்டானது. சட்டப்பேரவையில் கடந்த 5 ஆண்டுகளை 230 மசோதாக்கள் நிறைவேற்றப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு அதை பற்றி ஒரு நியூஸ் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 654 அரசு உதவி பெறும் பள்ளிகளில் உயர் தொழில்நுட்ப ஆய்வகங்கள் திறந்து வச்சுருக்காங்க. முதல் கட்டமாக எங்கே ஓப்பன் பண்ணியிருக்காங்கன்னா அரசு உதவி பெறும் பள்ளிகளில் தான் ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அடுத்து ஒவ்வொரு பள்ளிகள்லேயும் வரும்னு சொல்கிறாங்க. இது மூலமாக கற்பித்தல் கற்றலை எளிமையாக்கப்படுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஏஐ மூலமாக டீச் பண்ணுறதா இருக்கட்டும், எவ்வளோ ஈஸியாக அண்டர்ஸ்டாண்டபிளாக கொண்டு போக முடியுமோ அதை ஒரு டிஜிட்டல் வேல கொண்டு போகிறதுக்கு தான் இந்த லேப்லாம் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதான் இந்த நியூஸில் கொடுத்துருக்காங்க. மெயினாக 6 to 9th வரை இருக்கவங்களுக்கு செயற்கை நுண்ணறிவு மூலமாக அதை சொல்லித்தர போகிறாங்க. நியூஸ் பார்த்திங்கன்னா ஏற்றுமதி ஊக்குவிக்கும் திட்டம் மேலும் 7 நடவடிக்கைகள் அறிவிப்பு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, புதுடெல்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் நிரியத் ப்ரோத்சாஹன் அப்புறம் நிரியத் நிசா அப்படின்னு 2 துணை திட்டங்களின் கீழ் இந்த நடவடிக்கையை கொண்டு வந்திருக்காங்க. அதில் எவ்வளோ தூரம் நம்ம ஏற்றுமதியை சிறப்பாக செய்ய முடியுமோ அதை என்ன மாதிரியான என்ன விதமான நம்ம பண்ணிக்கலாம் அப்படின்ற நடவடிக்கை தான் இது. உலக வர்த்தகத்தில் இந்தியாவின் 3இல் 1 பங்கு அணுகள். உலக மொத்த உற்பத்தியில் ஜிடிபி சுமார் 70%, அதாவது உலக வர்த்தகத்தின் 3இல் 2 பங்கு வரையிலான அணுகள் இந்தியாவுக்கு கிடச்சிருக்குன்னு சொல்கிறாங்க. மேற்கு வங்க எஸ்ஐஆர் நீதிபதிகள் பணியமர்த்த உச்சநீதிமன்றம் உத்தரவு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ எஸ்ஐஆர் ஒர்க்ஸில் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு நீதிபதிகள் முன்னாள் நீதிபதிகளை பணியமர்த்துறதுக்கு உத்தரவிட்டிருக்காங்க. ஸோ அதுதான் நியூஸ். அது மேற்கு வங்கத்தில். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சுங்கசாவடிகளில் ஏப்ரல் 1 முதல் ஃபாஸ்டேக் இல்லாட்டி யூபிஐ இந்த 2 மட்டும்தான் அனுமதி. நேரடியாக நம்ம கையில் காசு தர முடியாது. அதை ஒரு நியூஸாக கொடுத்துருக்காங்க. 98% அதிகமானவங்க வாகன ஓட்டிகள் ஃபாஸ்டேக் யூஸ் பண்ணாலுமே சில பேர் யூஸ் பண்ணுறதில்ல. ஸோ அந்த நேரத்தை குறைக்கிறதுக்கும் விரைவாக போகிறதுக்கும் இந்த மாதிரி 2 யூஸ் பண்ண சொல்லி புதுசாக நியூஸ் வந்திருக்கு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டீசல் வாகனங்களை மேலும் குறைக்க நிதி ஆயோக் பரிந்துரை பண்ணியிருக்காங்க. ஸோ 2070க்குள்ளே இந்த நிகர பூஜ்ஜிய உமிழ் இலக்கை நம்ம அடையணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ தேவையில்லாத அந்த வாயுக்கள் நம்ம மேலே போய் என்விரான்மெண்ட்டை அஃபெக்ட் பண்ணுறதை ஸ்டாப் பண்ணுறதுக்காக டீசல் வாகனத்தை முற்றிலும் இல்லாமல் பண்ணுறதுக்கான இலக்கு தான். அதுக்கு பதிலாக சிஎன்ஜி, அதுக்கப்புறம் மின்சார வாகனங்கள் இதெல்லாம் பயன்பாடை அதிகரிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 76% உள்ள பெட்ரோல் பயன்பாட்டை 2070 29% குறைக்க, மின்சார பயன்பாட்டை 45%, உயிரி எரிபொருளில் 20% உயர்த்த முடிவு பண்ணியிருக்காங்க. 90% வரை அதிகரிக்க இலக்கு. இதான் இன்றைக்கான நியூஸ். தேங்க்யூ.